ஹாய் நான் மணிகண்டன் டேட்டா சயின்ஸ் இன்ஸ்ட்ரக்டர் அப்டேட் பயன்படுத்துவோம். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ரேக் அப்படிங்கிறது ஒரு ஆர்கிடெக்சர். இது எதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் நேற்று முக்கியமான ஈவெண்ட் நடந்திருக்கு. இதை போய் நான் சாட்ஜிபிட்டியோ ஜெமினியிலோ கேட்கவே அதுக்கு ஆன்சர் இருக்குமா அப்படின்னு கேள்வி அதுதான் நமக்கு சோர்ஸ் பண்ணி சொல்லும். ஸோ ஏன் அப்படி சோர்ஸ் பண்ணி சொல்லுதுன்னா, இந்த இடத்துல நமக்கு ரேக் அப்படி ஒன்று தேவைப்படுது. ஸோ என்னோட ஏஐ ட்ரெயினான டேட்டாவை லைக் ஒரு லிமிட்டட் அமௌண்ட் ஆஃப் டேட்டா இருக்கலாம், இல்லை நிறைய டேட்டா ட்ரெயின் ஆகிடலாம். பட் ஆனால் நேற்று இன்னைக்கு இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் இருக்காது. ஸோ இந்த மாதிரி இல்லாதனால இப்போது அது சம்மந்தப்பட்ட ஒரு கொஷின் வரும்போது அது இல்லை அப்படின்னு அது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இன்டர்நெட்டில் போய் சர்ச் பண்ணி எனக்கு ஆன்சர் கொடுக்கும். இது கொடுக்கறதுக்கு முக்கியமாக அதில் யூஸ் பண்ணிக்க ஆர்கிடெக்சர் தான் ரேக். இன்னைக்கு வீடியோவில் நம்ம ரேக் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லி டீட்டெயிலாக பார்க்குறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஸோ இது வரைக்கும் நம்ம லைக் சாட்ஜிபிட்டி மாதிரி டூல்ஸ் ரெகுலராக யூஸ் பண்ணியிருப்போம். ஆனால் அதில் நம்ம யோசிச்சிருக்கோமா, ஒவ்வொரு ஏஐ டூலுக்குமே ஒரு நாலேஜ் கட் ஆஃப் டேட் இருக்கும். இந்த நாலேஜ் கட் ஆஃப் டேட் அப்படின்னா என்ன அப்படின்னா, அப்போ தான் உங்கள் மாடல் ட்ரெயின் ஆகிருக்கு அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் உள்ள டேட்டாஸ் எல்லாமே இந்த மாடல் எக்ஸ்டர்னல் சோர்ஸோட கனெக்ட் பண்ணி, அதாவது வெளியில் இருக்க ஏதோ டூல்ஸ் கனெக்ட் பண்ணி தான் அதனால் எடுத்துகிட்டு வர முடியும். நான் நாலேஜ் கட் ஆஃப் டேட்னு சொல்லி ஜஸ்ட் டைப் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாடலோட நாலேஜ் கட் ஆஃப் டேட் எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 2024. ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம எடுத்துக்கலாம். தமிழ்நாட்டில் இப்போ எலெக்ஷன் இருந்துச்சு. எலெக்ஷன் ரிசல்ட் எப்போ வந்துச்சு அப்படின்னா மே 2026. இப்போ நான் இது சாட்ஜிபிட்டி கேட்டால் சாட்ஜிபிட்டினால ஆன்சர் பண்ண முடியுமா அப்படின்னு யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக முடியும். நம்ம எடுத்து லைக் ஹூ ஒன்லி டிஎன் எலெக்ஷன்ஸ் கேட்கலாம். இதான் இப்போ கொஸ்டின். டிஎன் எலெக்ஷன் 2026. ஸோ தமிழ்நாடு எலெக்ஷன் இப்போ யார் ஜெயிச்சிருக்கா அப்படின்னு போகும்போது டிவிக்கே வந்திருக்கு. ஆக்டர் 108 ஆஃப் 234 சீட்ஸ். இது எல்லாமே பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சின்ன ஒரு புக் மார்க் ஷோ. இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எங்கே போகணும்னா எலெக்ஷன் கமிஷனோட வெப்சைட் ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே போயிட்டு இதுலேருந்து உங்களுக்கு டேட்டாஸை ஸ்க்ராப் பண்ணி தான் உங்களுக்கு இங்கே எடுத்துகிட்டு கொடுக்குது. ஸோ அங்கேருந்து இருக்க டேட்டாவை சம்மரைஸ் பண்ணுறது. அதே மாதிரி இது நல்லா பார்த்தீங்கன்னா இது என்டிடிவியோட இருக்கு. ஸோ இப்போது இது என்ன பண்ணும் அப்படின்னா, இதுகிட்ட டேட்டா இருந்துச்சு அப்படின்னா அந்த டேட்டாலேருந்து எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும். இப்போ எப்படி லைக் இந்த மாதிரி டூல்ஸ்லாம் முன்னாடி கோடிங் எழுதுது அப்படின்னா, கோடிங் ப்ரீவியஸாக நிறைய டேட்டாஸ் இருக்குது. ஸோ அப்போ அந்த மாதிரி இதுக்கெல்லாம் கொடுக்க முடியுது. அதே இப்போ கரண்ட்டில் உள்ள இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னு போகும்போது இதனால் கொடுக்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெறுமனன் எல்எல்எம் அவுட் சைட் சோர்ஸோட கனெக்ட் ஆகாமல் கொடுக்க முடியாது. ஸோ அப்போது இந்த இடத்துல ஒரு ஆர்கிடெக்சர் ஒர்க் ஆகுது. இந்த ஆர்கிடெக்சரோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்கிடெக்சரோட பேர் தான் ரேக். ரேக் அப்படின்னா ரிட்ரீவல் ஆகுமெண்டட் ஜெனரேஷன். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு ஒரு ஏஐக்கு ஒரு எக்ஸ்டர்னல் நாலேஜ் நம்ம கொடுக்குறோம். அந்த ஏஐட்டே இல்லை, நாலேஜ் கிடையாது அப்படின்னு போகும்போது ஏஐ என்ன பண்ணால் வெளியில் இருக்க நாலேஜை போய் சர்ச் பண்ணி அதை சம்மரைஸ் பண்ணி உங்களுக்கு எடுத்துகிட்டு அதுலேருந்து ஆன்சர் கொடுக்கும். ஸோ இப்போ எதெல்லாம் ஒரு ட்ரெடிஷ்னல் எல்எம்ஐ பற்றி இவ்வளோ ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா, ஒரு ஸ்டாண்டர்டாக ஒரு எல்எல்எம் இருக்குது. இப்போ நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன், வாட் இஸ் அவர் Q3 பாலிசி? இது ஒரு சாட்பாட் மாதிரி ஒர்க் ஆகுது வச்சுங்க. ஒரு லைக் வெளியிலேருந்து எது கூடயும் கனெக்டே ஆகலை அப்படின்னு போகும்போது இதுக்கு அந்த Q3 அந்த குவார்டர் 3யோட பாலிசி எதுவுமே நான் ட்ரெயின் பண்ணுறேன் அப்படின்னு போகும்போது இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது திரும்ப திரும்ப இந்த மாடல் அதுவும் அதில் இருக்க அந்த டேட்டாவில் போய் திரும்ப திரும்ப சர்ச் பண்ணிகிட்டே இருக்கும். சர்ச் பண்ண என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு இன்ஃபோ அவைலபிளாக இருக்குன்னு கேட்டால் இன்ஃபோ அவைலபிளாக இருக்காது. இன்ஃபோ அவைலபிளாக இல்லை அப்படின்னு போகும்போது என்ன பண்ணணும்னா, முடிஞ்ச வரைக்கும் அதையே ட்ரை பண்ணி அதுலேருந்து ஒரு ஆன்சர் உங்களுக்கு ஹாலுசினேட் பண்ணி. ஸோ இந்த ஹாலுசினேட் பண்ணி கொடுக்குற ஆன்சர் கரெக்டாக இருக்கணும்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது உங்களுக்கு அதிகபட்ச தப்பாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா, இந்த இதில் ஒரு ப்ராப்பரான ஒரு ஆன்சர் வேணும். எனக்கு டிட்டர்மினிஸ்டிக் ஆன்சர் வேணும். பட் ஆனால் ஹாலுசினேட் பண்ணும்போது இது நிறைய அந்த ஏஐஸில் நிறைய தப்பாக ஜென்ரேட் பண்ணும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போது இதான் சொல்லுவாங்க, லைக் நிறைய மாடல் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓப்பன் சோர்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த ஓப்பன் சோர்ஸ் மாடல் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீ அவைலபிளாக இருக்கும். இந்த ஃப்ரீ அவைலபிளாக இருக்க மாடல் எடுத்து இப்போ நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு சில டாஸ்க் மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ சாட்ஜிபிட்டி மாதிரி ஒரு மாடல் இருக்குது அப்படின்னா, சாட்ஜிபிட்டியோட அந்த மாடலோட பேர் லைக் GPT 5.5 4.2 இந்த மாதிரி மாடல்ஸ் எல்லாமே இருக்கும். இது எல்லாமே மாடல். ஸோ இந்த மாடலுக்கு எவ்வளோ தூரம் ட்ரெயின் பண்ணியிருக்காங்களோ அவ்வளோதான் இருக்கும். இது எக்ஸ்டர்னலாக உங்களுக்கு கனெக்ட் ஆகும். அதுல இருந்தால் உங்களுக்கு ஆன்சர் எல்லாமே எடுத்துகிட்டு வரும். இப்போ வாட் இஸ் த Q3 பாலிசி அப்படின்னு கேட்கும்போது இந்த Q3 பாலிசி பேஸ் பண்ணி நான் இங்கே சப்போஸ் இயர் இப்போ 2026 கொடுக்குறேன் அப்படின்னு போகும்போது இதில் இல்லை அப்படின்னா
இது என்ன பண்ணுன்னா, மேபி இந்த 2024ல Q3 பாலிசி இருந்துச்சு அப்படின்னா, அதுலேருந்து தான் எனக்கு ஆன்சர் எடுத்துட்டு வரும். ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து என்ன ஆகும் அப்படின்னா, இது வந்து டேட்டா இல்ல, எனஃப் இன்ஃபர்மேஷன் இல்ல அப்படிங்கிறது இந்த மாடல் வந்து இனிஷியலா சொல்லாது. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து எல்எல்எம்ல ஒரு ப்ராப்ளம் இருக்கும். ஸோ இத ஓவர் கம் பண்றதுக்காக கொண்டுட்டு வந்த ஆர்க்கிடெக்சர் தான் RAG. ஸோ அப்போ இந்த RAG வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த RAG வந்து உங்களுக்கு மொத்தம் 2. ஒண்ணு இப்போ யூசர் வந்து கேட்குற அந்த கொஸ்டின். அதுக்கப்புறம் இந்த கொஸ்டினுக்கு ஏத்த அளவுக்கு முடிஞ்ச வரைக்கும் ஒரு நாலேட்ஜ் லைக் அந்த டேட்டா வந்து வெளியிலேருந்து எடுத்துட்டு வரணும். ஸோ எக்ஸ்டர்னலா ஒரு சோர்ஸோட கனெக்ட் பண்ணி இந்த டேட்டாவ வந்து எடுத்துட்டு வரணும். அதுலேருந்து உங்களுக்கு எல்எல்எம்மோட கனெக்ட் பண்ணி அதுலேருந்து ஆன்சர் வந்து உங்களுக்கு ஜெனரேட் பண்ணி கொடுக்கும். இதுதான் RAGோட ஆர்க்கிடெக்சர். ஒரு யூசர் அந்த யூசர்லேருந்து ஒரு ரிலவெண்ட் இன்ஃபர்மேஷன். இன்ஃபர்மேஷன் வந்து ஒரு டேட்டாபேஸ்லேருந்து வரலாம். இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு பிடிஎஃப் ஃபைலா இருக்கலாம். இல்ல நீங்க ஏதாவது ஒரு வெப்ல சர்ச் பண்ற மாரி ரீசென்ட் ஈவென்ட் கேட்டீங்கன்னா, உங்களுக்கு வெப்லேருந்து சர்ச் பண்ணும். அப்படி இல்ல அப்படின்னா, நீங்க ஏதாவது பிபிடி இந்த மாரி எது குடுத்தாலும் சரி, அதுலேருந்து இன்ஃபர்மேஷன் சர்ச் பண்ணி, அதுலேருந்து உங்களுக்கு வந்து ஆன்சர் பண்ணும். ஸோ இந்த ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஹைலி அக்யூரேட்டா இருக்கும். அதே மாரி ஆன்சர் வந்துட்டு 0 கிரவுண்டட் ஆன்சர் அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஹாலுசினேட் ஆயிருக்காது. அந்த டேட்டால இருக்க ஆன்சர் தான் உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு RAGஓட ஸ்ட்ரக்சர். இப்போ இந்த RAG வந்து எங்கேருந்துலாம் இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு எடுத்துட்டு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து உங்களுக்கு வந்து பிடிஎஃப் ஃபைல்ஸ் இதில இதோட நாலேட்ஜ் பேஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும். அப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பிடிஎஃப் ஃபைல்ஸு, இல்ல நான் என்னென்ன டேட்டாஸ் வந்து குடுக்குறேனோ, ஸோ கலெக்டிங் எல்லா டாக்குமெண்ட்ஸையும் விக்கிபீடியாஸ்லேருந்து இல்ல இந்த ஏஐக்கு எந்தெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் தேவையோ, நான் ப்ரொவைட் பண்ற டாக்குமெண்ட்ஸ் ஒண்ணு யூசர் ப்ரொவைட் பண்ணணும். அப்படி இல்லன்னா, சம்டைம்ஸ் வந்து சில ஏபிஐஸோட நம்ம வந்து கனெக்ட் பண்ணியிருப்போம். சில நேரம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளே வந்துட்டு வெப்சைட்லேருந்து சர்ச் பண்ண சொல்லுவோம். இல்லன்னா, நம்ம வந்து ஒரு டேட்டாபேஸோட கனெக்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, இது எல்லாத்துலயுமே இது வந்து இன்ஃபர்மேஷன் எடுத்து வந்தோம். உங்களுக்கு ஆன்சர் வந்து குடுக்கும். இங்கருந்து நாலேட்ஜ இப்போதைக்கு கேதர் பண்ணிருச்சு. இதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஒரு யூசரோட இதுலருந்து கொஸ்டின் போன உடனே அதுக்கேத்த அளவுக்கு நாலேட்ஜ கேதர் பண்ணும். நாலேட்ஜ் கேதர் பண்ணதுக்கப்புறம் செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏஐனால வந்து உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டா அந்த டேட்டாஸ் எல்லாமே உங்களால ரீட் பண்ண முடியாது. ரீட் பண்ண முடியாத டேட்டாஸ்லாம் என்ன பண்ணும்னா, இது வந்து ஸ்மாலா பிரிக்கும். சின்ன சின்ன பேராகிராஃபா பிரிக்கும். இது பிரிக்கும்போது இந்த டாக்குமெண்ட்ஸ் வந்து பேராகிராஃப் சங்க் 1, சங்க் 2 இந்த மாரி நெறைய சங்க்ஸா அதாவது கொஞ்சம் கொஞ்சமா பிரிக்கும். பிரிக்கும்போது எப்படி ஆகும்னா, இதுல முடியிற சென்டென்ஸ் இந்த முடியிற சென்டென்ஸ்லேருந்து தான் இங்க வரும். இதே சென்டென்ஸ் இங்க ரிப்பீட் ஆகும். மறுபடியும் இது. ஏன்னா அந்த கன்டினியூஷன்க்காக. இந்த மாரி பிரிச்சு பிரிச்சு தான் உங்களுக்கு வந்து RAG வந்து ஃபர்ஸ்ட்டு இந்த டாக்குமெண்ட்ட செப்பரேட் பண்ணும். ஃபர்ஸ்ட்டு வெளியில நம்ம குடுக்குற இந்த பிடிஎஃப் நாலேட்ஜ் ரெட்ரீவல் பண்ணும். அதுக்கப்புறம் அந்த மேசிவ் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே என்ன பண்ணும்னு பார்த்தீங்கன்னா, அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இந்த மாரி ஸ்ப்ளிட் பண்ணும். ஸோ இப்ப ஸ்ப்ளிட் பண்ணதுக்கு அடுத்து அது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்குமே எம்பெடிங்ஸ் கிரியேட் பண்ணும். எம்பெடிங்ஸ் அப்படின்னா ஒண்ணும் இல்ல. ஒரு சிஸ்டம்னால வந்து நார்மலா நான் இப்போ ஒரு சிஸ்டம் எடுத்துக்கிறேன் அப்படின்னா, அந்த சிஸ்டம்னால வந்து இது அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுமா? இதுக்கு எவ்வளோ பெரிய சிஸ்டமா இருந்தாலும் இங்கிலீஷ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவான்னு கேட்டா, சிஸ்டம்னால இங்கிலீஷ் பேஸ் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. ஆனா நான் இங்கிலீஷ்ல தான் குடுக்குறேன் அப்படின்னு போகும்போது, சிஸ்டம் என்ன பண்ணும் அப்படின்னு பேக்ரவுண்ட்ல இது எல்லாத்தையுமே உங்களுக்கு வந்து நம்பர்ஸா தான் கன்வெர்ட் பண்ணும். இப்போ நான் ChatGPT மாரி ஒரு எல்எல்எம் குடுக்குறேன் அப்படின்னா, இதெல்லாம் வந்து நான் வந்து டெக்ஸ்ட்டா தானே குடுக்குறேன். ஆனா இது எப்படி வந்து நம்பர்ஸா கன்வெர்ட் ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டோக்கன்ஸ் சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ ஒவ்வொரு முறையும் டோக்கன்ஸா பிரிக்கும். அந்த ஒவ்வொரு டோக்கன் ஒரு டோக்கன் ஐடி இருக்கும். ஸோ ஒவ்வொரு டோக்கனுக்குமே உங்களுக்கு வந்து டோக்கன் ஐடிஸ் இருக்கும். ஸோ அத பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து பிரிச்சிருக்கும். ஸோ இப்போ ஸ்டெப் 3 அந்த எம்பெடிங்ஸ் வந்து கிரியேட் பண்ணணும். ஏன்னா கம்ப்யூட்டர்ஸ் வந்து நம்பர்ஸ் வேர்ட்ஸ் தெரியாது. அதனால மேத் அண்டர்ஸ்டாண்ட் அதனால இருக்க எல்லா அந்த டெக்ஸ்ட்டையுமே உங்களுக்கு நம்பர்ஸா கன்வெர்ட் பண்ணும். இந்த நம்பர்ஸா கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் என்னன்னா, அந்த Q3ல எம்ப்ளாயீஸ் வில் கெட் 20 டேஸ் ஆஃப் பெய்ட் ஆஃப் டைம் ஒரு இது இருக்கு அப்படின்னா, ஸோ இந்த சென்டென்ஸ் கம்ப்ளீட்டா இது எல்லாமே வந்து உங்களுக்கு நம்பர்ஸா கன்வெர்ட் ஆகும். இப்போ ஸ்டெப் 3 வந்து எம்பெடிங்ஸ் கிரியேட் பண்ணிச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணும் அப்படின்னா, சிம்லர் இதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா, இது வந்துட்டு உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வேர்ட் தாண்டி மீனிங் பேஸ் பண்ணி சர்ச் பண்ணணும். இப்போ சுத்தி இருக்கிறதுல எதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு பக்கத்துல சிமிலர் வேர்ட்ஸா இருக்கோ, அதெல்லாம் வந்து அதெல்லாம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா குரூப் பண்ணும். இது எல்லாமே குரூப் பண்ணி இது எல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னா, இது பேர் சிமேட்டிக் ஸ்டெச். சிமேட்டிக்னா சிமிலர் லைக் அந்த சிமிலரான அந்த மீனிங்ஸ் எல்லாமே எடுத்து உங்களுக்கு அது பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்துட்டு குரூப் பண்ணும். ஏன்னா வந்து ஃபுல்லாமே மேத்ஸா இருக்கனால, ஸோ இந்த மேத் பேஸ் பண்ணி எந்தெந்த வேர்ட் எல்லாம் அதாவது வெக்டர் ஸ்பேஸ் சொல்லும்போது,
ஸோ சிமிலர் வேர்ட்ஸ் வந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா அது எல்லாமே ஒரே டைரக்ஷனில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து குரூப் பண்ணும். இது குரூப் பண்ணதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வேர்ட்ஸ் எல்லாமே கொண்டுட்டு போய் உங்களுக்கு ஒரு வெக்டார் டேட்டா பேஸில் எல்லாத்தையுமே அப்படியே சிமிலர் வேர்ட்ஸ்லாம் எடுத்துக்கொண்டு உங்களுக்கு வந்து அப்படியே ஸ்டோர் பண்ணிடும். இதான் வந்து உங்களுக்கு வெக்டார் டேட்டா பேஸில் ஸ்டோர் ஆகும். ஸோ வெக்டார் டேட்டா பேஸில் ஸ்டோர் ஆனதுக்கப்புறம் வெக்டார் டேட்டா பேஸில் ஸ்டோர் ஆகணும். மெயினாக இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபேஸ். இப்போ இது என்ன ஃபேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிட்ரைவல் ஃபேஸ். இங்கே தான் நமக்கு ரேக்கோடது ஸ்டார்ட் ஆகுது. என்னன்னா அந்த யூசரோட கொரி. ஸோ இந்த யூசர் வந்து ஒரு கொரி கேட்குறாங்களா, ஸோ யூசர் வந்து ஒரு கொஸ்டின் சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா Q3ல என்ன வந்திருக்குன்னு சொல்லி. ஸோ எப்போ நார்மல் எல்எல்எம்மாக இருக்கும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா அது தேவை இன்ஃபர்மேஷன் வந்து அதுக்குள்ளே இருக்க மெமரியிலேருந்து இருக்கும். பட் இப்போ இந்த யூசர் கொரி எங்கே போகணும், இந்த வெக்டார் டேட்டா பேஸில் போயிட்டு வெக்டார் டேட்டா பேஸில் அதுக்கான ரிலவெண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இருக்கும். இந்த ரிலவெண்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே எடுத்து இதை வந்து ரேங்க் பண்ணியிருக்கோம். இது ரேங்க் பண்ணிக்கலாம் பெஸ்ட் மேட்ச், லைக் எது வந்துட்டு ஃபர்ஸ்ட் பெஸ்ட் மேட்சாக இருக்குது, அதுக்கப்புறம் குட் மேட்சாக இருக்குது, இந்த மாதிரி ஒரு ஆர்டர்ஸில் எதெல்லாம் பெஸ்ட் ஆகும். ஏன்னா அந்த வெக்டார் டேட்டா பேஸில் நம்ம தானே பார்த்துருக்கோம் சிமிலர் வேர்ட்ஸ்லாம் இருக்கு. அதில் எது வந்துட்டு உங்களுக்கு ப்ராபபிலிட்டி கேஸில் பெஸ்ட் மேட்சாக இருக்குது, நெக்ஸ்ட் இருக்கு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து எடுத்துட்டோம். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு ரிட்ரைவல் ஃபேஸ். இப்போ ரிட்ரைவலுக்கு அடுத்து என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராம்ப்ட் ஆகுமெண்டேஷன். அதாவது என்னன்னா நம்மளோட ப்ராம்ப்ட்டுக்கு மேலே இந்த டேட்டா வந்து நம்ம இன்ஜெக்ட் பண்ணலாம். ஸோ ஒரு யூசர் வந்துட்டு வாட் இஸ் அவர் Q3 பாலிசி அப்படின்னு சொல்லி இது கேட்டிருக்காங்க அப்படின்னா இப்போ இது என்ன ஆகும்னா இந்த நாலேஜை நம்ம அதில் வந்து இன்ஜெக்ட் பண்ணியிருக்கோம். அப்போ அது ரெண்டு ரெக்கார்ட் டேட்டா பேஸ் இருக்கு, அதை எடுத்துக்கொண்டு வந்து நம்ம இன்ஜெக்ட் பண்ணும்போது என்ன ஆகும், அதில் வந்து உங்களுக்கு வந்து இந்த Q3 பாலிசி ஸ்டேட்ஸ் எம்ப்ளாயிஸ் வில் கெட் 20 days paid ஆஃப் டைம். ஸோ 20 days paid ஆஃப் டைம் இருக்கு அப்படிங்கிற ஒரு இதை வந்து நம்ம இதில் வந்து இன்ஜெக்ட் பண்ணியிருக்கோம். அப்போ நெக்ஸ்ட் இதுதான் வந்து ஆகுமெண்டேஷன். ஃபர்ஸ்ட் ரிட்ரைவல் பார்த்துட்டோம், ஆகுமெண்டே பார்த்துட்டோம், ஜென்ரேட். ஸோ ஜென்ரேட் ஆகும்போது என்ன ஆகும், இந்த டேட்டா எல்எல்எம் போகும்போது இந்த டேட்டா வந்து ஒரு எல்எல்எம் போகும்போது நம்ம கொடுக்குற அந்த மேக்ஸிவ் ப்ராப்ளம் வித் நம்மளோட அந்த டேட்டா என்னெல்லாம் நம்ம வந்துட்டு அந்த டேட்டா பேஸ்லேருந்து உள்ளதை கொடுக்குறோமோ அது ஒரு ஏஐ மாடல். இந்த ஏஐ மாடல் தான் எல்எல்எம்னு வச்சுக்கணும். ஸோ போகும்போது என்ன ஆகணும், நம்மளுக்கு வந்து இது வந்து ஆன்சர் வந்து ஜென்ரேட் பண்ணி நமக்கு வந்து அவுட். ஏன்னா வந்துட்டு அந்த எல்எல்எம் வந்து இதுக்கு முன்னாடி நம்ம இன்ஜெக்ட் பண்ண அந்த டேட்டாவை ரீட் பண்ணி அதுலேருந்து அந்த யூசரோட கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் ஜென்ரேட் பண்ணும். இதோட என்ன அர்த்தம்னா அதோட மெமரி இருக்கு எல்எல்எம்மோட அந்த மெமரியிலேருந்து ரெகுலராக ஆன்சர் எடுத்து வரும். பட் அந்த மெமரி வந்து ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் தான் ட்ரெயின் ஆயிருக்கு அப்படின்னு போகும்போது இதுக்கு வந்து அந்த மெமரியில் ஆன்சர் இருக்காது. ஸோ அப்போ இந்த இடத்துல இப்போ நம்ம ரேபின்னு சொல்லி ஒரு ஆர்கிடெக்சர் யூஸ் பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த யூசரோட கொஸ்டின் யூசரோட அந்த கொஸ்டின் ஸோ அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து போயிட்டு சர்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த சர்ச் பண்ண ஆன்சர் தான் நம்ம வந்து ஒரு வெக்டார் டிபி வச்சிருக்கோம். வெக்டார் டிபியையும் கொண்டுட்டு போயிட்டு நம்மளோட அந்த எல்எல்எம் அந்த மாடல் அதுலேருந்து ஆன்சர் வந்து உங்களுக்கு வந்து இதான் வந்துட்டு உங்களுக்கு ராகோட ஆர்கிடெக்சர்ல இப்போ நம்ம ரேக் ஆர்கிடெக்சர் எல்லாத்துக்கும் ஃபர்ஸ்ட் அந்த டாக்குமெண்ட்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணணும். அதுக்கு வந்து நம்ம டாக்குமெண்ட் ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்னு தோணும். ஒரு டாக்குமெண்ட் அந்த டாக்குமெண்ட்டை சங்கிங்னா உங்களுக்கு வந்து வேர்டோட பிரிக்கும். அதுக்கப்புறம் எம்படிங் அப்படின்னு போகும்போது உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணும். ஸோ நான் வந்து ஒரு பிடிஎஃப் கொடுக்குறேன். இந்த பிடிஎஃப்பை உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் இதாக வந்து ஸ்மால் தான் பிரிச்சு அதுக்கப்புறம் இது எல்லாத்தையுமே உங்களுக்கு வந்து நம்பர்ஸாக கன்வெர்ட் பண்ணும். நம்பர்ஸாக கன்வெர்ட் பண்ணி வெக்டார் டேட்டா பேஸில் உங்களுக்கு சிமான்டிக்ஸ் வச்சு அதாவது இந்த கொசைன் இதெல்லாம் யூஸ் பண்ணி எதெல்லாம் வந்து சிமிலர் வேல்யூஸ் வருதோ அதெல்லாமே எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு பக்கத்தில் வந்து ஸ்டோர் பண்ணி இந்த ஸ்டோர் பண்ணி வச்சது தான் எடுத்துகிட்டு வந்துட்டு நம்ம யூசர் கொத்தி அதாவது நம்ம ஒரு கொஷின் வந்து யூசர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு போகும்போது அங்கே வரும். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த சர்ச் பண்ணுற இந்த டேட்டா பேஸ்லேருந்து உங்களுக்கு வந்து ரிட்ரைவல் ஆப்ரேஷன் வரும். டேட்டா பேஸ் வந்து ரிட்ரைவல் ஆகி யூசர் கொரி ரிட்ரைவல் நடக்கும். அதுக்கப்புறம் அதுலேருந்து வந்துட்டு இந்த ப்ராம்ப்ட் நம்ம வந்து இந்த ஆன்சரை கொடுக்கறனால ஆகுமெண்டேஷன் நெக்ஸ்ட்டு தான் அந்த எல்எல்எம் வந்து உங்களுக்கு ஆன்சரை ஜென்ரேட் பண்ணிப்போம். ஸோ இந்த ரேகோட ஃப்ளோனால தான் இன்னைக்கு இருக்க ஒரு கரண்ட் எல்எல்எம்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஸ்ட்ராங்காக ஒர்க் ஆகுது.
ஸோ கம்ப்ளீட்டாக அதோட ஓன் மெமரியில் டிபெண்ட் ஆகாமல் வெளியிலேருந்து ஒரு இன்ஃபர்மேஷனை சோர்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்து அந்த இன்ஃபர்மேஷன் கரெக்டாக செக் பண்ணி அதுலேருந்து நமக்கு வந்து ஆன்சர். ஸோ ட்ரெடிஷ்னல் எல்லாம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக அதோட ஸ்டாட்டிக்காக அதில் ட்ரெயின் பண்ண மெமரியில் தான் டிபெண்ட் ஆகிருக்கும். எல்லாருக்குமே நாலேஜ் கட் ஆஃப் டேட் இருக்கும். அதாவது எந்த டேட் வரைக்கும் அதை ட்ரெயின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது இருக்கும். அதுக்கப்புறம் இது எல்லாமே ஹை ரிஸ்க் ஆஃப் ஃபேக் ஃபேக்ட்ஸ். ஏன்னா திரும்ப திரும்ப சர்ச் பண்ணும்போது அது ஏதோ ஒரு ஆன்சர் வந்து உங்களுக்கு கொடுத்தே ஆகணும். ஒரு கட்டத்தில் என்ன பண்ணும் அப்படின்னா அது வந்து தப்பாக உங்களுக்கு வந்து ஆன்சரும் கொடுக்க ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி இப்போ கம்பெனிஸ் இந்த மாதிரி ஒரு ப்ரைவேட் டேட்டா இருக்கு அப்படின்னா அதோட நம்ம கனெக்ட் பண்ணல அப்படின்னா அது எதுவுமே தெரியும். இதனால அதே ரேக் யூஸ் பண்ணி ஒரு ஸ்ட்ரக்சர் நான் கிரியேட் பண்ணுறேன் அப்படின்னு போகும்போது அந்த ஸ்பெசிஃபிக் டாக்குமெண்ட் அந்த டாக்குமெண்ட்ல தான் உங்களுக்கு ஆன்சர் வரும். இங்கே முக்கியம் இந்த சைட்டட் டெக்ஸ்ட். நான் வந்து உங்களுக்கு ஒரு வெப்சைட் காரணம் எங்க அந்த சோர்ஸ் எடுத்துட்டு வந்துச்சு அப்படின்னு அதோட உங்களுக்கு வந்து அந்த சைட்டேஷன் மார்க் வரும். ஸோ அதோட சைட்டேஷன் மார்க் வருது அப்படின்னு போகும்போது நீங்கள் அதை ரெஃபர் பண்ணி பார்க்கலாம். இது வந்து கண்டிப்பாக அவைலபிளாக இருக்கா இல்லையான்னு சொல்லி செக் பண்ணுறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக. அதே மாதிரி இது வந்து ரொம்ப ரொம்ப செக்யூர்லி சர்ச்சஸ். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த டேட்டா பேஸ் இதோடையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு இந்த மெத்தட். ஏன் அப்படின்னா இது வந்து நம்ம டேரெக்டாக எல்லாம் கூட கனெக்ட் பண்ணல. முன்னாடி நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்லாம் வந்துட்டு சர்ச் பண்ணி கொண்டு வந்து வைக்கிறதுனால தான் இதோட கம்பேர் பண்ண நார்மலாக கனெக்ட் பண்ணுறதை விட செக்யூராக. இன்னைக்கு இருக்க வேர்ல்டு பார்த்தீங்கன்னா டுடேஸ் யூஸ் கேசஸ்ல எல்லா இடத்துலையுமே வந்துட்டு உங்களுக்கு வந்து ரேக் அப்ளிகேஷனை ஹை லெவலில் வந்துட்டு பாருங்க. ஸோ எதனால அப்படின்னா இதனால வெளியில இருக்க டூல்ஸோட கனெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு டே டு டே அப்டேட்ஸ்லையும் இருக்க முடியும். இப்போ நான் வந்துட்டு இப்போ போர்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் போர்ட்ஸ் அந்த இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இது முடிஞ்ச வரைக்கும் அந்த மேனுவல்ஸ் இதுல இருந்தால் உங்களுக்கு ஆன்சர் பண்ண போகும்போது என்ன பண்ணணும்னா அது ட்ரெயின் பண்ண டேட்டா தாண்டி இந்த மேனுவல்ஸே சர்ச் பண்ணிட்டு உங்களுக்கு ஆன்சர் பண்ணணும். அதுக்கப்புறம் என்டர்பிரைஸ் பேஸ் பண்ணி உள்ளது HR அசிஸ்டன்ட் ஒவ்வொரு கம்பெனி பாலிசி ரீட் பண்ணி அங்கேருந்து எடுத்துட்டு வர்றது, சம்மரைஸ் பண்ணுறது, மெடிக்கல் போர்ட்ஸ், கோடிங் அசிஸ்டன்ஸ். ஆனால் சில இது வந்து ஏபிஎஸோட கனெக்ட் பண்ணி அந்த ஏபிஎஸ்லேருந்து உங்களுக்கு வெதர் ஏபிஐ கொடுத்தேன் அப்படின்னா இது போய் அந்த வெதர் ஏபிலேருந்து டேட்டாவை கலெக்ட் பண்ணுறோம். அப்போ இப்போ நேற்று எவ்வளோ நடந்திருக்கு அப்படின்னு கேட்கும்போது நார்மல் இல்லைனால ஆன்சர் பண்ண முடியாது. இதே வந்துட்டு ஒரு ரேக் பேஸ்டு ஒரு ஆர்கிடெக்சர் நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு போகும்போது இதனால வெளியில் போயிட்டு இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணி கொண்டு வரும். ஸோ மெயினாக ரேக் அப்படிங்கிறது பார்த்தோம்னா ஒரு யூசர் வந்து ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னு போகும்போது அது வந்து அதுலேருந்து உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்து ஜென்ரேட் பண்ணணும். இந்த ஆன்சருக்கு வெளியில் வந்து நிறைய டூல்ஸோட இது வந்து கனெக்ட் பண்ணணும். அதுல இருந்தால் உங்களுக்கு வந்துட்டு ப்ராப்பரான ஒரு ஆன்சர் வரும். ரேக் வந்து ஒரு ஏக்கு வந்து எதில் ஹெல்ப் பண்ணும் பார்த்தீங்கன்னா ஆன்சர் பை யூசிங் த நாலேஜ் நாட் ஜஸ்ட் மெத்தட். வெளியிலேருந்து ப்ராப்பரான அந்த நாலேஜை கெயின் பண்ணி உங்களுக்கு ஆன்சர் பண்ணுமே தவிர அதோட மெமரியிலேருந்து மட்டும் உங்களுக்கு ஆன்சர் பண்ணாது. அதோட மெமரியிலேருந்து ஆன்சர் பண்ணும்போது தான் உங்களுக்கு நிறைய ஹாலுசினேஷன் இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். இப்போ சில ஏஐ டூல்ஸ் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்துட்டு நோட் புக் எழுதணும்னு கூகுளோட டூல். இது பார்த்தீங்க அப்படின்னா நோட் புக் எழுதணும் வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் எதனால அப்படின்னா இதுல வந்து நான் என்ன சோர்ஸ் கொடுக்கணும் அந்த சோர்ஸ் வந்து மட்டும்தான் ஆன்சர் பண்ணுமே தவிர உங்களுக்கு வெளியில இருந்து கொஞ்சம் கூட ஆன்சர் பண்ண இருக்கும்போது இப்போ நான் டேட்டா கொடுக்குறேன் அப்படின்னா அந்த டேட்டாவில் மட்டும்தான் ஆன்சர் பண்ணும். ஈவன் அந்த டேட்டா எங்கேருந்து எடுத்து வந்துடும், லொக்கேஷன் எங்கே இருந்து உங்களுக்கு சைட்டேஷன் மார்க்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ இந்த மாதிரி ப்ரொவைட் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஹாலுசினேஷன் அப்படின்னு சொல்றது நோட் புக் எல்லாம் ஜீரோ ஹாலுசினேஷன். இப்போ வீட்டில் யாராவது படிக்கிறாங்க இல்லை ஸ்கூல் குழந்தைங்க படிக்கிறாங்க அப்படின்னா அவங்க இப்போ நோட் புக் எல்லாம் எடுத்து யூஸ் பண்ணுறாங்க. அவங்க என்ன டாக்குமெண்ட் கொடுக்குறாங்க அவங்களுக்கு ஏதாவது கான்செப்ட் புரியல அப்படின்னு போகும்போது அதை கொடுக்கும்போது அதுலேருந்து அவங்க வந்து ஈஸியாக ஆடியோவாவோ வீடியோவாவோ ஜென்ரேட் பண்ணியுமே பார்த்துக்க முடியும். ஸோ இந்த நோட் புக் எல்லாம் மாதிரி இதனால தான் வந்து ரேக் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான மாடலாக இருக்குது. இந்த ரேக் யூஸ் பண்ணி தான் ஒரு எல்எல்எம்ஏ அப் டு டேட்டுக்கு உங்களுக்கு ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அப்டேட்டோட யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.